மகாபாரதத்துல அர்ஜுனனோட தேர்ல மட்டும் அனுமனோட உருவம் இருக்கும். அது ஏன் இருக்கு? அனுமன் மகாபாரதத்துக்கு எப்படி வந்தார்? பார்க்கலாம். அர்ஜுனனுக்கு ஒரு முறை ஒரு சந்தேகம் வந்தது. ஸ்ரீராமர் வில்வித்தையில் சிறந்தவர் என்றால் இலங்கைக்கு அவரது அம்புகளாலேயே பாலம் அமைத்திருக்கலாமே, ஏன் வானரங்களை வைத்து பாலம் அமைக்க வேண்டும்? இந்த சந்தேகத்திற்கான விடை தேட ஆரம்பித்தான் அர்ஜுனன். பசுபதாஸ்திரம் வேண்டி அர்ஜுனன் சென்று கொண்டிருந்த போது ஒரு நதிக்கரையில் அனுமன் சாதாரண குரங்கு உருவில் அமர்ந்திருக்க, அங்கு அர்ஜுனன் ராமஜபத்தில் இருந்த வானரத்திடம், ஏ வானரமே, உன் ராமன் உண்மையிலே வில்வித்தையில் தேர்ந்தவன் என்றால் அவர் தன் அம்புகளை கொண்டே பாலம் அமைத்திருக்கலாமே, ஏன் வானரங்களை கொண்டு அமைத்தார்? என்றான் அர்ஜுனன். வந்திருப்பது அர்ஜுனன் என்பதை அறிந்த அனுமான் அவருக்குள் இருக்கும் கர்வத்தை போக்க நினைத்தார். சரபாலம் அமைத்தால் அது என் ஒருவன் பாரமே தாங்காது. அப்படி இருக்க என் முழு வானரப்படையும் அது எப்படி தாங்கும்? அதனால்தான் ஸ்ரீராமர் கற்களை கொண்டு பாலம் அமைக்க செய்தார் என்றான் அனுமன். ஆனால் கர்வத்தில் இருந்த அர்ஜுனனோ, என் வில்வித்தையை கொண்டு இப்பொழுது ஒரு பாலம் இந்த நதியில் அமைக்கிறேன். அதில் நீ நடந்து செல். பாலம் உடையாமல் இருந்தால் நீ எனக்கு அடிமையாகி விட வேண்டும். அப்படி இல்லாமல் பாலம் உடைந்து விட்டால் நான் இங்கேயே தீ மூட்டி என்னை மாய்த்துக் கொள்வேன் என்று கூற அனுமனும் ஒப்புக்கொண்டார். அர்ஜுனன் தன் பாணங்களால் பாலம் அமைக்க ஆரம்பித்தார். அனுமனோ அமைதியாக அமர்ந்து ராம ஜபத்தில் ஈடுபட்டார். அர்ஜுனன் பாலம் முடித்து அனுமனை பாலத்தில் ஏறி நடக்குமாறு கூற, அனுமன் கால் வைத்த மாத்திரத்திலேயே பாலம் சரிந்து விழுந்தது. அனுமன் அர்ஜுனனிடம், பார்த்தாயா என் ராமனின் மகிமையை? என்றார். அர்ஜுனன் தன் கர்வத்தை எண்ணி தலை குனிந்தான். தீ மூட்டி சொற்படி தீயில் இறங்க முற்பட்ட போது அங்கே ஒரு அந்தணர் வந்து, இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்க, நடந்ததை இருவரும் கூறினர். அப்போது அந்தணர், பந்தயம் என்றால் அதற்கு சாட்சி வேண்டும். இப்பொழுது நான் சாட்சியாக இருக்கிறேன். நீ மற்றொரு முறை பாலம் கட்டு என்றார். இருவரும் ஒப்புக்கொள்ள அர்ஜுனனுக்கு இம்முறை மட்டும் என்ன மாற்றம் நிகழப் போகிறது என்று எண்ணி மனதார ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணி தனது பாணத்தை தொடுத்தான். அனுமனோ ஏற்கனவே தன் பலத்தினால்தான் பாலம் உடைந்தது என்ற கர்வத்தில் அமர்ந்திருக்க, பாலம் கட்டி முடித்ததும் அனுமன் அதில் நடக்க ஆரம்பித்தார். குதித்தார், ஓடினார். ஒன்றும் ஆகவில்லை பாலம். இருவருக்கும் அந்தணர் யார் என்று புரியாமல் நிற்க, அந்தணர் தன் சுயரூபத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராக காட்சியளித்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனரிடம் அந்த வானரம் அனுமன் என்பதை புரிய வைத்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் அனுமனிடம் பாரத போர் முடியும் வரை அர்ஜுனனுக்கு துணையாக அவன் தேரில் இருக்கும்படி கேட்க, அனுமனும் அதை ஏற்று போர் முடியும் வரை அர்ஜுனனை காத்து வெற்றி கொள்ள உறுதுணையாக இருந்தார். இதில் தோற்றது அனுமனோ அர்ஜுனனோ அல்ல. தோற்றது அவர்களின் கர்வம், வென்றது அவர்களின் பக்தி.